வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்து saree ப்ளவுஸும் கை டிசைனும் பார்க்க போகிறோம். இது வந்து சாரியில் கட் பண்ணி தான் நான் டிசைன் பண்ணுறேன். அது கட் பண்ணுறது என்னால் காமிக்க முடியல. இப்போ வந்து கையை அடித்து ஒரு தையல் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நேர் பீஸ் தான். சாரியிலேருந்து கட் பண்ணியிருக்கேன் 1.25 இன்ச்சு. கை வந்து அடித்து திருப்பிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அந்த பச்சை கலர் க்ரீன் கலர் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சு நான் ஒரு தையல் போடுறேன். போட்டுட்டு நான் பிங்க் கலர் saree கலரில் பைப்பிங் பண்ணுறேன். நம்ம அந்த கீழே இறக்கி வச்சுருக்க அளவுக்கு நம்ம பைப்பிங் பண்ணலாம். இதுக்கு கேன்வாஸ்லாம் தேவையில்லை, ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். அப்போ உருட்டி நம்ம பைப்பிங் பண்ணும்போது அந்த பிசுறும் சேர்த்து உங்களுக்கு உள்ளே போயிடும். இந்த பிசுறும் சேர்த்து உள்ளே போயிடும். இப்போ உருட்டி நம்ம தைக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அவ்வளோவாலாம் வியூஸ் போகலை, யாருக்கும் அவ்வளோவா தெரியல. சும்மா 1000 2000 அந்த மாதிரி தான் போயிருக்கு. கையும் பேக் சைடும் சரி. ரொம்ப அழகான டிசைன் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, மறுபடியும் போட்டு தெரியப்படுத்துகிறேன். பார்த்தவங்கன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இது வந்து 1 இன்ச் அகலம், 1 இன்ச் அகலத்துக்கு நம்ம அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம். கீழே வந்து பைப்பிங் நம்ம வச்சுட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பார்டர் கொடுத்துட்டிங்கனாலும் மட்டும் கூட நல்லா தான் இருக்கும். இப்படியே வந்து நம்ம கழுத்துக்கும் கைக்கும் பார்டர் கொடுத்தா கூட ரொம்ப சிம்பிளாகவும் அழகாகவும் இருக்கும். இப்போ பார்டர் கொடுத்துட்டோம். நம்ம வந்து அகலம் வந்து 3.5 இன்ச்சு, உயரம் வந்து 3.5 இன்ச் எடுத்திருக்கேன். இது வந்து முக்கோணமாக மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே தான் கழுத்துக்கும் கைக்கும் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து 2.5 இன்ச்சு இதையும் மடிச்சுக்கலாம். இது கோல்டன் கலரு. சாரீ வந்து ரொம்ப பிளெயின்றதுனால கொஞ்சம் கிராண்டாக நம்ம டிசைன் பண்ணுறோம். இப்போ இது வந்து மாற்றி வச்சுக்கோங்க, 2 பக்கமும் ஒரே மாதிரி வர மாதிரி. ஏன்னா வந்து நம்ம அதை மடித்து நம்ம வந்து மடக்கி டிசைன் பண்ணப்போ வந்து நல்லா அது விரித்து கொடுக்கும், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி 2 ஒரே பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. 2 கிளாத்லேயும் நம்ம வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த தையல் மேலே தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் நினச்சேன் இந்த டிசைன் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் கற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நினச்ச மாதிரி எதுவும் ஆகலை. சும்மா 1000 அந்த மாதிரி தான் போச்சு. சரி, மறுபடியும் போட்டு இதை தெரியப்படுத்தணுன்ற ஒரு இது தான். ஏன்னா வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக இருக்க டிசைன் வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. சரி, மறுபடியும் போட்டு தெரியப்படுத்தணுன்றதுக்காக போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்து ட்ரீம் சுடின்னு சொல்லிட்டு சுடிதார் சேனல் தனியாக ஆரம்பிச்சிருக்கேன். இதுலேயே சுடிதார் எல்லாம் போட்டிருக்கனால அவ்வளோ வியூஸ் போக மாட்டேங்குது. அவங்க தனித்தனியாக போட சொல்லி நிறையா சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து தனியாக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா அதில் போய் பார்த்து கற்றுக்கங்க. சுடிதார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதில் போய் பார்த்து கற்றுக்கங்க. இது கோல்டன் கலர் பீஸுங்க, நான் அடித்து திருப்பி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வச்சு தைச்சிடலாம். ஏன்னா ஒரு லைன் வந்து க்ரீன் கலரு, ஒரு லைன் வந்து கோல்டன் கலருங்க. இது கொஞ்சம் பட்டையாக தான் வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அகலம் உள்ள பீஸ் இது. அந்த ஓரமும் இந்த ஓரமும் நான் லைட்டாக மடிச்சு விட்ருக்கேன். ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் தேவையில்லை, சும்மா தையல் போட்டுருவோம்ல அடிப்பக்கம் கைக்கு, அந்தளவு இருந்தால் போதும். இப்போ போட்டதுக்கப்புறமா நம்ம இந்த பீஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, சென்டர் அடையாளப்படுத்திட்டு ஒரு 7 பீஸ் வச்சிங்கன்னா கூட போதும், 7 8 இந்த மாதிரி வச்சிங்கன்னா கூட போதும். இது வந்து இந்த விரிச்சு விட்டுட்டு நம்ம டிசைன் பண்ணுறது வந்து முன்னாடி வரணும், முன்னாடி கை வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா உள்ளே சொருவி விட்டு நம்ம வச்சு தைச்சிட்டு வரலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க, அந்த பிசுறெல்லாம் நல்லா உள்ளே போகணும். இதுக்கு வந்து கோல்டன் கலர் நூல் மாற்றிக்கோங்க. இப்போ அப்படியே அடுத்தடுத்து நம்ம வச்சுட்டு வரலாம்.
கொஞ்சம் லைட்டாக கேப் விடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெருக்கமாக கூட வச்சுருங்க. பாருங்களேன், இந்த மாதிரி வைக்கும்போது கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இதை விரிச்சு விட்டதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் இது சங்கப்பு டிசைனு. நான் ஒரு 5 பீஸ் தான் வைக்கிறேன். 2 கைக்கும் 5 பீஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம விரிச்சு விட்டு நம்ம தைச்சி பாசி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா மடக்கி விட்டு அப்படியே பாசி வச்சிடலாம். நான் வந்து க்ரீன் கலர் பாசி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வைங்க. க்ரீன் கலரு இல்லைன்னா ஒயிட் கலரு, 2ல் எது வேணாலும் வைக்கலாம். நான் ஒயிட்டு வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம க்ரீன் கலரும் இருக்குது, கோல்டன் கலரும் இருக்குது. அப்போ ஆப்போசிட் ஏதாவது கலர் வச்சிங்கன்னா தான் எடுப்பாக இருக்கும். அதனால வந்து நான் ஒயிட் வைக்கிறேன். இப்போ இதே அதை வந்து நம்ம எல்லா பக்கமும் பாசி வச்சிடலாம். பாசி வச்சுட்டு அந்த இது நல்லா விரிச்சு விட்டு அந்த சைடில் கூட ஒரு குத்து குத்தி விட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். ரொம்ப நாள் இந்த வீடியோ வந்து தனியாக கையும் கழுத்தும் சேர்த்து தனியாக போடணும். ரொம்ப நாள் எடுக்கிறது அதுக்கப்புறமா அப்படியே போட முடியறதில்ல. சரி இன்றைக்காச்சும் போடுவோம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்கும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு டிசைனு. இது கழுத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பாசையும் தனித்தனியாக தான் வைக்கிறேன். ஏன் அப்படி வைக்கிறேன் அப்படின்னா, ஏன் இது லைனாக கோர்த்துடக்கூடாதா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வந்து கையும் மாட்டுறப்போ இப்போ கழுத்தும் மாட்டுறப்போ வந்து கைப்படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே லைனாக மாட்டிடலாம். இப்போ கை டக்குன்னு நம்ம உள்ளே விடும்போது அந்த நூலில் பட்டுருச்சுன்னா வந்துட்டு சில நேரம் உருவிக்கும். அதனால் தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம். நல்லா அதை மடக்கி விட்டு நல்லா பாசி வச்சுட்ருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குது. இதான் கை டிசைனு முறையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணலாம். நீங்கள் வந்து ரவுண்ட் நெக் ஃபஸ்ட் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு 4 இன்ச் அகலம் கேன்வாஸ். ப்ளவுஸ் என்ன அளவு போயிடும் அந்த அதாவது வந்து 10 இன்ச்சுனா ஒரு 12 இன்ச் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் தாராளமாக போதும். நீங்கள் ரவுண்ட் நெக் கட் பண்ணிட்டு அந்த கேன்வாஸ் மேலே போட்டு ரவுண்டாக வரைஞ்சிடுங்க. இல்லை கீழே தள்ளி வச்சிருக்கேன். அப்போ ஒரு நூல் அளவு மட்டும் தள்ளி வச்சு வரீங்க. ஏன்னா வந்து நம்ம கேன்வாஸ் மேலே தையல் போட போகிறது கிடையாது. அதனால இங்கே முன்னாடியே ஒரு நூல் அளவு தள்ளி வச்சிங்கன்னா நீங்கள் தச்சு திருப்பத்துக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா கேன்வாஸில் நம்ம தையல் போட மாட்டோம். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் நான் நகட்டி வச்சிருக்கேன். அதை அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா 1 இன்ச் அகலம் வச்சு ரவுண்டாக நீங்கள் வரைஞ்சிருங்க. கழுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி 1 இன்ச் மட்டும் அகலம் வைங்க. மார்க் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரவுண்டாக 1 இன்ச் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சாரி கிளாத்தில் வச்சு அயன் பண்ண போகிறோம். வச்சு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவில் கட் பண்ணி வச்சு கரெக்டான வரைஞ்சாச்சு நம்ம கட் பண்ணிடலாம். கொஞ்சம் நம்ம வந்து தள்ளி கட் கரெக்டாக வரைஞ்சது போல கட் பண்ணுங்க. அளவு மாறிச்சுன்னா போயிடும். அதனால உங்களுக்கு மாறிடும், உங்களுக்கு ரொம்ப அகலமாக ஆயிடும். அதனால நீங்கள் வரைஞ்சது போல அளவு கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணுறீங்க, கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் லைட்டாக குண்டு சுடாங்க குத்தி விட்டுட்டு கட் பண்ணுங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் கட் பண்ண உங்களுக்கு கேன்வாஸில் பழகிடும். அதனால வந்து கேன்வாஸ் வச்சு தச்சு பழகிறதுக்கு ரொம்ப பயப்படாதீங்க. நீங்கள் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருந்தாலும் போக உங்களுக்கு பழகி போயிடும். நம்ம ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம சாரி கிளாத்தில் வச்சு அயன் பண்ணியாச்சு. க்ரீன் கலரில் நான் தையலும் போட்டு வந்திருக்கேன். சென்டராகவும் மார்க் பண்ணியாச்சு. கொஞ்சம் கிளாத் விட்டு இது லைனிங் பக்கம் வச்சு வெளி பக்கம் ப்ளவுஸ் வந்து நான் எப்பயும் போல லைனிங் வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் தையல் போகிற அளவுக்கு மட்டும் விட்டு கட் பண்ணாம இது பண்ணலை. சும்மா எப்பயும் போல் கட் பண்ணிட்டேன். தையல் போகிற அளவுக்கு விட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. வச்சுட்டு வந்துடலாம். தச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் அப்புறமா நம்ம கட் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இப்படி தைக்கவும் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து கழுத்து கட் பண்ணாமல் அதுக்கு மேலே வச்சு தைக்கிறது வந்து கூட சில நேரம் மேலே தையல் படக்கூடாது. ஆனால் இது கட் ஏன்னா நம்ம திருப்பும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால கேன்வாஸ் மேலே தையல் விழுகாமல் மாறுறது இல்லை, கரெக்டாக வச்சுருங்க. இப்போ ஃபுல்லாக திருப்பி வச்சு அப்படியே கேன்வாஸ் மேலே உள்ள தள்ளிவிட்டு தையல் போட்டுடலாம். நம்ம அந்த மேலே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். அது வந்து லைனிங் கிளாத் வெளியில் தெரியக்கூடாது. அந்த எஜ்லேயே போடுங்க. அப்படி நல்லா வந்து க்ரீன் கலர் மாற்றிக்கோங்க. போட்டுட்டு கடைசியாக நம்ம பைப்பிங் கூட பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். ப்ளவுஸ் கலர் பைப்பிங் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எஜ்ஜிலே தையல் போடுங்க.
நல்லா ஓரத்துலேயே போடுங்க. இப்போ லைனிங் கிளாத் வெளியில் தெரியாமல் நல்லா இழுத்து விட்டு நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. இப்போ ஃபுல்லாக போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமா அவ்வளோதான் நமக்கு இங்கே ரவுண்டாக ஃபுல்லாக ஒரு தையல் போட்டலாம். இப்போ வந்து நம்ம இந்த கோல்டன் கலர் பீஸ் போட்டுங்க, அதை அப்படியே நான் கோல்டன் கலர் வந்து கிராஸ் பீஸ் ஒன்றே கழிச்சு கட் பண்ணி அடிச்சு திருப்பி விட்டுருக்கேன். அதாவது வந்து நாட்டுக்கு நம்ம அடிச்சு திருப்போம் இல்லையா, அது மாதிரி அடிச்சு திருப்பிட்டு நம்ம லைட்டாக கையில் தேய்ச்சி தையல் பகுதி வந்து அடியில் போயிடணும். இப்போ நீங்கள் கரெக்டாக அளவாக வச்சு இல்லை ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. அந்த பீஸ் எல்லாம் உள்ள போகிற மாதிரி கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் பீஸில் வந்து வெளியில் வந்தாலுமே உங்களுக்கு சாரி கிளாத்துனால நிற்காது, பிரிச்சுட்டு வந்துடும் சீக்கிரமாக. அதனால வந்து நீங்கள் ஒரு 4 இன்ச் அளவாவது உள்ள போகிற மாதிரி நல்லா டைட்டாக தைச்சி விட்டுவாங்க. தைச்சதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணலாம். கரெக்டாக அந்த சேப்புக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. இது வந்து கிராஸ் பீஸ்னால உங்களுக்கு நல்லா வலிச்சுக்கணும், உங்களுக்கு சுருக்கம் இருக்காது கழுத்து. இப்போ ஒரு தையல் போட்டாச்சு. நான் வந்து எடுத்துருக்கேன் முன்னாடி வரைக்கும் பண்ணிடல, சும்மா இதுக்கு நான் கேன்வாஸ் போட்டு முன்னாடி சும்மா 2 கிளாத் வச்சு அப்படியே தைச்சு விட்டுருக்கேன். மேல் பகுதி நான் சோல்டர் ஜாயின் பண்ணிட்டு முன்னாடி கிராஸ் பீஸை அப்படியே வலிக்கு போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து அடுத்து நம்ம முன்னாடி வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சு அளவாக பார்த்து நம்ம முன்னாடியே அந்த கிளாத் வந்து ஜாயின் பண்ணிட்டு நம்ம வந்து அந்த நீங்கள் வந்து ஒன் பக்கம் ஃபினிஷ் பண்ணி வச்சு தைக்காதீங்க. ஏன்னா நம்ம பைப்பிங் வைக்கிறது வந்து முன்னாடி வரைக்கும் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஒரே மாதிரி ஒன்று சொன்ன மாதிரி இருக்கும். இல்லை பேக் சைடு தனியாக முன்னாடி தெரியாது ஜாயின் பண்ணிங்கன்னா வந்து ப்ளவுஸ் நல்லா பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அதனால எப்படி நீங்கள் டிசைன் பண்ணிங்களோ ஐடியா பண்ணி நீங்கள் முன்னாடி வரைக்கும் வர மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து பைப்பிங் வந்து உருட்டி அடிக்கலாம். இது வந்து நம்ம ப்ளவுஸ் கிளாத் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம கிரீன் கலர் நாளைக்கு பார்க்க பிங்க் கலர் ப்ளவுஸ் கிளாத் கொடுத்தா தான் நல்லா இருக்கும். ஆனால் அது வந்து சாண்டல் கலர் சாரீ, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸில் வெறும் 60 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற கிளாத்தை வந்து நான் சாரி உள்ள நம்ம கட் பண்ணோம் இல்லையா 1/4 மீட்டர், அப்போ வந்து சாரி பத்தாது, அதனால உள்ள கொடுத்து தைச்சிட்டேன். இதுக்கு கொஞ்சம் சின்ன ப்ளவுஸ் நல்லா 60 பாயிண்ட் நான் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட்டேன். சில பேர் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கவங்களுக்குனா பத்தாது, நம்ம வேற கிளாத்து தான் சாரிக்கு கூட தைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அளவாக கிளாத் எடுத்துட்டு மீதி இருக்கிறது அந்த நம்ம கட் பண்ண அளவுக்கு உள்ள ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லென்த் கம்மியாவது சரியாக வரும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சில்க் காட்டன் கலர் மேட்ச் வரைக்கும் உங்களுக்கு கலர் மேட்ச் கிடைக்காது, அதுக்காக நம்ம சாரில இருந்து தான் கட் பண்ணி ஆகணும். இப்போ ஃபுல்லா நீங்க ஒரு டீம் பைப்பிங் வச்சுங்க. இது கேன்வாஸ் இல்லைங்களா, உங்களுக்கு பைப்பிங் போடுறது தையல் அழகாவே அப்படியே அந்த எட்ஜ்லயே வச்சு பைப்பிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகா வந்து யாருமே முன்னாடிலாம் ஃபினிஷிங் யாரும் போட மாட்டாங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா நீங்க வந்து இதுல வந்து உங்களுக்கு 4 டிசைன் வந்து ஏதாவது புரியும், நீங்க வந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஃபுல்லா உங்களுக்கு ஒன்னொன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க கத்துக்குங்க, ரொம்ப ஈஸி தான். டிசைன் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியா பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துடலாம். நம்ம முன்னாடி கேன்வாஸ் கொடுக்கல, சும்மா ரெட்டையா மடக்கி வந்து அப்படியே தச்சு விட்டு அளவா கட் பண்ணி அந்த தையல் மேலேயே நம்ம பைப்பிங் கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இப்போ இந்த கோல்டன் கலர் பீஸ் நம்ம முன்னாடி வரைக்கும் கொண்டு வரலாம். நம்ம பண்ற டிசைன் முன்னாடி வரைக்கும் கொண்டு வரலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஐடியா பண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடி வரும்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு வந்து முன்னாடி வரைக்கும் பண்ணலாம் பண்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து திருப்பி டைட்டாக தச்சுடலாம். நீங்கள் பைப்பிங் பண்ணி பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுக்கு ரேட் வந்து 1000 ரூபா வாங்குங்க. ஏன்னா 600 கூட வாங்கலாம், 1200 கூட வாங்கலாம். இதுக்கு அவ்வளோ டெய்லி ஒரு நாள் ஃபுல்லாக காலையில் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லாக தச்சுட்டு மறுநாள் காலையில் கொஞ்சம் தச்சுங்க. என்ன வந்து பாசி இதெல்லாம் வைக்கிறது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால மறுநாள் வரைக்கும் எடுத்துட்டு நான் வந்து தெரிஞ்சு போனனால 1000 ரூபா வாங்குவேன். நீங்கள் வந்துட்டு வேறு கஸ்டமருக்கு இருக்குது இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா 1200 ரூபா வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா வந்து பெரிய ஊற்றலாம் 2 நாள் ஆயிடுது. நம்ம ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் தச்சுட்டு நம்ம அடுத்து நம்ம டிசைன் நம்ம விட்டுறலாம். இதோட முன்னாடிலாம் வந்து ரொம்ப டைம் ஆகுது, அதுக்கு அந்த டைத்துக்கு நம்ம 4 லைனிங் ப்ளவுஸ் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு நான் முன்னாடிலாம் டிசைன் தைக்கிறது இல்லைங்க. யூடியூப்ல உங்களுக்காக தெரிஞ்சலாம் ஏன் விடணும் சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் பழகி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா முன்னாடிலாம் நாங்கள் தச்சு பழகி கொஞ்ச நாள்ல நான் டிசைன் ஆரம்பமாக பண்ணினேன், அதை நிப்பாட்டிட்டேன். இப்போ வந்து யூடியூப்ல உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம ஒரு டிசைனும் பார்த்துறது மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும், ஈஸியாக பண்ணி சொல்லி திருப்பி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே வந்துட்டு ஒரே அளவாக இருக்கும். இந்த மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க, சென்டர் பகுதியும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அந்த பூ டிசைன் நம்ம அந்த ஓப்பன் பகுதி நம்ம அது வந்து மேல வரணும். அதே மாதிரி தான் இது வந்து இந்த பக்கம் பார்த்து மேல வரணும். நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க இங்கிட்டு வரும்போது இப்படி வரணும், அதே மாதிரி இங்கிட்டு வரும்போது இந்த ஓப்பன் பகுதி மேல வரணும். அதனால நான் கரெக்டா வச்சு பார்த்து மடிச்சு வைங்கன்னு சொல்றேன். அதனால அந்த 2 லைன் நம்ம இவன் சென்டர்ல இருந்து பாத்தீங்கன்னா மேல வர மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா உள்ள தள்ளி தள்ளி மடிச்சு விடுங்க. அதாவது உள்ள நல்லா தள்ளி விட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு தெரியாது. உங்களுக்கு நல்லா உள்ள தள்ளி தள்ளி மடிச்சு விடுங்க. அந்த எட்ஜ்லேயே ஓரத்துலேயே அந்த கோல்டன் கலர் அந்த ஓரத்துலேயே தையல் போடுங்க. நீங்கள் என்ன கலர் போடுறீங்க மேலே அந்த கலர் நூல் மாற்றுங்க. இப்போ கோல்டன் கலர்னா கோல்டன் கலர் நூல் மாற்றிடுங்க. நீங்கள் க்ரீன் கலரில் போட்டு தைச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. ஒரு 2-3 இது வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிங்க. அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிற்க நல்லா வளைச்சி இருந்து அது வளைவுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டீங்க. ஏன்னா நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இழுத்து பிடிச்சி வச்சுட்டோம்னா அது வளைவு கரெக்டாக வராது. நல்லா நிற்க கொஞ்சம் வளைச்சுட்டே இருக்கனால ஏற்ற மாதிரி வந்து நமக்கு வெளியில் வராது, நீட்டாக இருக்கும். நல்லா தள்ளி விட்டலாம். எவ்வளோ நாளாக அந்த மாதிரி சொல்கிற வரைக்கும் வச்சுட்டு வெளியில் வராது. இந்த மாதிரி நிற்க நல்லா வளைச்சு வச்சுட்டு வாங்க. இது வந்து சாஃப்ட் சில்க் சாரி. கையில் லைன் அங்கே லைட்டாக நல்லா நகட்டி விட்டுறதுக்கு லைனாக தான் இருந்தது.
இந்த மாதிரி பிளைன் சாரிக்கு பிளைன் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே இது ப்ளவுஸ்லேயே டிசைன் இருக்குது ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது சரி நல்லா வராது. அதனால் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்க சாரிக்கு இந்த மாதிரி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே ஷோல்டர் வரைக்கும் நம்ம வச்சுட்டோம். இந்த மாதிரி வருங்க, நல்லா விரிச்சுட்டு இந்த மாதிரி வரும். அங்கே மேலே வந்து நீங்கள் பாசி வைக்கணும். அந்த சைடு முடிஞ்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வைக்கலாம். இந்த பக்கம் வைக்கிறப்ப வந்து நீங்கள் இப்படி திருப்பிக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சென்டரில் வந்து நம்ம வேறு பூ டிசைன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் திருப்பி வைங்க. அதே மாதிரி நெக்குக்கு முன்னாடி வேறு பூ வந்து நீங்கள் திருப்பி வைக்கலாம். வேறு உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்துக்காம வைங்க, அது மாதிரி ரெடி பண்ணி ரொம்ப பொறுமையாக தான் சொல்லித்தரேங்க. மற்றவங்க போகிற மாதிரி நான் ஸ்பீடாக ஒன்றுமே புரியாமலாம் நான் போடலை. ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்லித்தரேன். நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஏன்னா வந்து ஒன்றுமே வந்துட்டு இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறேன்னு கூட நான் நினைக்கல. ஆனால் வந்து ஒரு விஷயமும் இதில் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க. நான் பேசிக் கிளாஸ் பண்ணி முடிச்சவங்க கூட இந்த டிசைன் பண்ணலாம். அந்தளவுக்கு பொறுமையாக நீட்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப கற்றுக்கங்க. கற்றுக் கொடுத்து மேலே வரைக்கும் சொல்ல வரைக்கும் இந்த பக்கம் லைனில் கொண்டு போயிடலாம். இந்த சைடு நீங்கள் கொண்டு போகும்போது அந்த நெக்கில் நீங்கள் வளைவிட்டு உங்களுக்கு கரெக்டாக வரும். இது ரொம்ப நெருங்கி வைக்கக்கூடாது. ஒரு அளவாக வைக்கிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு டக்குன்னு புரியும் அப்படின்னு யோசிச்சு ரொம்ப ஈஸியாக இது கண்டே பிடிக்க முடியாது. முன்னாடி வந்து நம்ம வேற பீஸ் வச்சிருப்போம், வந்துட்டு பேக் சைடு நம்ம கேன்வாஸ் வச்சு தைச்சிருக்கோம், கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி தெரியும் உங்களுக்கு. அதாவது வந்து ப்ளவுஸ் பேக் சைடு நிக்கும், ஃப்ரண்ட் நிக்கும், உங்களுக்கு ஒரே மாதிரி தெரியும். தனித்தனியாக ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. இப்போ இந்த பக்கம் ஏன்னா வந்து முன்னாடி பக்கம் நீங்க பூ வைக்கல, நீங்க இப்படி வேலை இருக்கு நமக்கு. அதனால வந்து 1000 ரூபாய் கூட வாங்கலாம். பார்த்தீங்கன்னா முன்னாடி சும்மா ஒரு 4 வச்சிங்கன்னா போதும். இல்லை ரொம்ப இதாக இருக்குன்னா ஒரு 3 பூ வச்சிங்கன்னா கூட போதும், நீட்டாக இருக்கும். இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 900 ரூபா வாங்கலாம். அதுக்கு மேலே நான் 3 தான் வச்சுருக்கேன். 3 பூ போதும் தாராளமாக. அதுவே இங்கே வரைக்கும் கீழே வரைக்கும் வந்துடும். இப்போ நம்ம நல்லா அப்படியே திருப்பி நல்லா தூக்கி விட்டு தைச்சு விட்ருங்க. ஏன்னா சேரி விட்டுட்டு நம்ம சோலையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மடக்கி விரிச்சு விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு அந்த கோல்டன் கலர் மேலே வைக்கணும். க்ரீன் கலர் மேலே வைக்கிறது நிற்காது. கோல்டன் கலர் மேலே நல்லா மடிச்சு விட்டு நிற்க வைங்க. அந்த சென்டர் கேப்புக்கு நம்ம ஒரு பூ செய்யலாம். முக்கோணமாக மடிச்சுட்டு இப்போ வந்து இந்த இதை முக்கோணமாக மடிச்சு சென்டரில் வைக்கிறதுக்கு பூ ரெடி பண்ணிடலாம். எடுத்து இழுத்திங்கன்னா ஒரு பூ டிசைன் மாதிரி வந்துடும் உங்களுக்கு. நல்ல நூலில் டைட்டாக சுற்றி பூ கட்டுற மாதிரி சுற்றி விட்ருங்க. இந்த மாதிரி தனித்தனியாக கோர்த்துக்கு சுற்றி எடுத்துக்கோங்க. அதை வந்து முக்கோணம் பீஸ் மடிச்சுட்டு அதை லைட்டாக அங்கங்கன்னா குத்தி விட்டுட்டு குத்தி நல்லா இழுத்து விட்டுட்டு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி நல்லா சுற்றிட்டு நம்ம பூ கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட்டி நூல் எடுத்துருங்க. அதே மாதிரி ஒரு 5 பூ செஞ்சு அதை நல்லா கோர்த்துட்டு இந்த மாதிரி வந்துடும். அழகாக கோர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்துடும். அதுக்கு நடுவில் நம்ம பட்டன் வச்சிடலாம். நல்லா டைட்டாக குத்தி விட்டுருங்க. வச்சு நல்லா தைச்சு விட்டுருங்க. ஆமாம், அப்படியே ஒரு 6 பூ ரெடி பண்ணுங்க, 5 ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் கோர்த்துருங்க. ஃபுல்லாக கோர்த்துடலாம். கோர்த்துட்டு அப்படியே ரவுண்டாக கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அடுத்ததில் அப்படியே குத்தி விட்டிங்கன்னா ரவுண்டாக வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் 6 பூ இல்லைன்னா மாதிரி வந்துடும். நல்லா டைட்டாக நீங்கள் அப்படியே ரவுண்டாக சுற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இது வந்து ப்ளவுஸ் கிளாத்து 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த பட்டன் வந்து இந்த அலுமினியம் பட்டன் எல்லா கடையிலும் கிடைக்கும். உங்களுக்கு கடையில் ஒரு பீஸ் மட்டும் வச்சிங்கன்னா போதும். நல்லா சுற்றி விட்டுட்டு நீங்கள் அந்த கிளாத்தில் வச்சு தைச்சு விட்டிங்கன்னா அப்படின்னு நினைக்கும். நல்லா சுற்றிட்டு இது அப்படியே நல்லா பூ கட்டுற மாதிரி 4 தடவை அப்படியே நல்லா போட்டு எடுத்து விட்டிங்கன்னா அவங்க வராது. இப்போ கட் பண்ணி விட்டுலாம். இப்போ கட் பண்ணி வச்சு காமிக்கிறேன். இப்போ வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி வந்து தைச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வச்சு அப்படியே தைச்சு விடலாம். நின்றுக்கும் அழகாக இருக்குது. அதாவது வந்து நீங்கள் பாசிலாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாசி வைக்கணும் எல்லாத்துக்கும் ஒன்று. இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இது நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு வைங்க. ரொம்ப பிடிச்சி இழுத்து பிடிச்சி தைச்சு விட்டிங்கன்னா நெக் வந்து உங்களுக்கு டைட் ஆயிடும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா லூஸ் விட்டு ஃப்ரீயாகவே தைச்சு விடுங்க. இதுக்கு கோல்டன் கலர் பாசி வச்சிங்கன்னா நல்லா இல்லை. இந்த பிங்க் கலரும் அவ்வளோவா இருப்பில்ல. ஒயிட் கலர் பாசி தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் ஒயிட் கலர் வச்சுருக்கேன். ஏன்னா கோல்டனுக்கு கோல்டன் கலர் எடுக்காது, சுத்தமாக தெரியாது. அதனால் கலர் மாற்றி வச்சுருக்கேன். பாசி வச்சுட்டு அந்த கோல்டன் கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நிற்கிற மாதிரி 2-3 குத்தி விட்டுருங்க. குத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நிற்கும். நல்லா கை தூக்கி பண்ணுறப்ப வீடியோ தள்ளி போயிடுது. நல்லா தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சரியாக நல்லா கையில் வந்து பிடிச்சிட்டே பண்ணுறதுனால எப்படியே தள்ளி போயிடுது. அதான் சரியாக காமிக்க முடியல. 2 இடத்துல இதே மாதிரி எல்லாமே அந்த மடிப்பு வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இங்கிட்டும் ஒரு தையல் போட்டு விட்ருங்க. பாசியில் ஒரு 2 தடவையான குத்தி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பாசி எடுத்துகிட்டு வராது. அந்த கோல்டன் கலர் பீஸில் வந்துட்டு ஒரு 2-3 இடத்துல குத்தி விட்ருங்க. நல்லா வந்து உங்களுக்கு மடங்காமல் அந்த விரிச்சு கொடுக்குறது வந்து உங்களுக்கு அப்படியே நல்லா வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து ஒரு 2-3 இடத்துல குத்தி விட்ருங்க கரெக்டாக வச்சு. நான் சொன்னே தெரியும் உங்களுக்கு. நான் ஏன் அந்த நம்ம அந்த ஓப்பன் பகுதி வந்து நான் இந்த பக்கம் வைக்க மாதிரி எல்லாத்துக்கும் இந்த பூ டிசைன் நல்லா உங்களுக்கு விரிச்சு தெரியறதுக்காக தான் நான் அப்படி சொல்லியிருந்தேன்.
இப்போ சூப்பராக பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் தைக்கணும்னு என்னோட ஆசை. இந்த பூ சென்டரில் நம்ம அந்த பூ பண்ணோம் இல்லையா, அது இந்த பட்டனில் மட்டும் தைச்சு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம அந்த பூ சுற்றி நிறைய தடவை நம்ம குத்தி விட்டுருக்கோம். இந்த பட்டனில் மட்டும் சேர்த்து அப்படியே தைச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல பூ எதுவும் இல்லை, அதனால பிளைனாக தெரியும் உங்களுக்கு. அது இந்த மாதிரி பண்ணி வச்சிங்கன்னா சரியாக வரும். இது வந்து நான் 1/4 மீட்டர் கட் பண்ணேன். ஒரு பீஸில் கூட மிச்சம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. இந்த பூ லாஸ்ட் பூ வர வரைக்கும் வந்து சரியாக இருந்தது. கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகல. 1/4 மீட்டர் சரியாக இருந்துச்சு. வராத மாதிரி அந்த துணியிலே நம்ம சுற்றிலும் தைச்சி விட்டுடலாம். அதே மாதிரி பிங்க் கலர் ப்ளவுஸ் நான் 60 பாயிண்ட் கட் பண்ணேன். அதுவும் கரெக்டாக இருந்தது. அது வந்து கைக்கும் பைப்பிங் கொடுத்து நெக்குக்கு பைப்பிங் கொடுத்து வரைக்கும் பட்டன் பண்ணுறது வரைக்குமே கரெக்டாக இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் நான் லைனிங் வைக்க நிறைய வீடியோ சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைனிங் வச்சுக்கலாம். நம்ம 60 பாயிண்ட் 1/2 மீட்டர் அந்த கலர் ப்ளவுஸ் தைக்கலாம். நம்ம வந்து இதுக்கு வந்து தாராளமாக பட்ஜெட் போட்டு தாராளமாக வச்சு பழகாதீங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பழகினீங்கன்னா தான் அந்தந்த கலர் சூப்பராக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்காக சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் தச்சு போடுங்க. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இது வந்துட்டு இந்த அழகான நெக் டிசைன் தான். இது வந்து சங்குப்பூ டிசைனு, ரொம்ப அழகாக இருக்கும். இது சாரீலேருந்து, இது சாரீ பிளெயினாக இருக்குது, க்ரீன் கலரு. இதுலேருந்து 1/4 மீட்டர் எடுத்து வச்சு நம்ம அந்த டிசைன் பண்ணியிருக்கோம். கைக்கு முன்னாடி பேக் சைடு எல்லாத்துக்கும் டிசைன் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பூவில் இருக்க நெக் டிசைன் மாதிரி பண்ண போகிறோம். செம்மையாக வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். இதில் வந்து கை டிசைன் சேர்த்து பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்து கற்றுக்குங்க. கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச்சு, கீழே வந்து உயரம் 1.5 இன்ச்சு போதும். இப்போ 3க்கு மேலே 3 இன்ச்சு, கீழே 3 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்படியே போட்டுட்டு நம்ம ரவுண்ட் நெக் ஆழமாக வரைஞ்சிக்கலாம். நல்ல ரவுண்ட் நெக் வந்து கீழே வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் எப்பயும் கட் பண்ணுற ரவுண்ட் நெக் தான் இது. கொஞ்சம் நீளம் இறக்கமாக இருக்குது, அவ்வளோதான். பேக் சைடு நெக்கோட அளவு வச்சு மேலே ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க. நெக்கோட உயரம் வந்து 9.5 இன்ச்சு, இல்லைன்னா 10 இன்ச்சு, அதுக்கு மேலே வைக்காதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கீழே இருக்க ரவுண்டை எடுத்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரவுண்டை வச்சு தான் நம்ம வந்து நெக்கு அந்த கடைசியாக வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அது அளவுக்காக தேவைப்படும். அது கடைசியில் நமக்கு யூஸ் ஆகும். பத்திரமா வச்சுக்கோங்க. நான் அப்படியே லைனிங் வச்சுட்டு எப்பயும் போல் லைனிங் வச்சுட்டு ஒரு தையல் போட்டு இப்போ திருப்பி எஜ்ஜிலே நம்ம தைச்சிட்டு பைப்பிங் வச்சுக்கலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போடுங்க. இது சாரீ நல்ல பிளாக்கு, ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இது வெந்தய கலர் ப்ளவுஸு. நம்ம பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்துட்டு அதில் பூவில் வர அந்த டிசைன் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். க்ரீன் கலரும் ரெட் கலர் வச்சு பண்ண போகிறோம். இது நல்ல பொறுமையாக அந்த எஜ்ஜிலே தையல் போட்டுவாங்க. இதுக்கும் கைக்கும் ரொம்ப அழகாக பண்ணலாம். இந்த வீடியோவில் கை டிசைனும் சேர்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பேக் சைடு நம்ம அடித்து திருப்பி எஜ்ஜில் தையல் போட்டுட்டோம். முன்னாடி கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டருக்கு கொஞ்சம் நம்ம அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா தான் வரும். அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்ம பைப்பிங் வச்சு உருட்டி தைக்கும் போது அது உள்ளே போயிடும். கரெக்டான அளவில் ஷோல்டர் தைச்சிக்கோங்க. இந்த கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் பாதி அந்த நெக்குக்கு தையல் போகிறதுக்காக நமக்கு இருக்குது. நம்ம பேக் சைடு அடித்து திருப்பின அளவு அந்த ஷோல்டரில் லாஸ்ட்டில் இருக்குது உங்களுக்கு கழுத்துக்கிட்ட. அதை அப்படியே நம்ம பைப்பிங் வைக்கும்போது உள்ளே போயிடும். இப்போ தைச்சும் முடிச்சுட்டு அது லைட்டாக அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இப்போ பைப்பிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர்லேருந்து முன்னாடி நீங்கள் எப்பயும் போல் முன்னாடி ஒரு பக்கம் மட்டும் தைச்சி முடிச்சிடலாம்.
ஏன்னா வந்து நம்ம முன்பக்கம் மட்டும் அடிப்பக்கம் திருப்பி நம்ம தைச்சோன்னா வந்து அந்த கழுத்து வந்து ஃபினிஷிங் சரியாக வரமாட்டேங்குது சில நேரம். அதனால் வந்து முன்னாடி மட்டும் தனியாக தைச்சிருங்க. தைச்சிட்டா அப்படியே திருப்பிடலாம். அப்படியே திருப்பி அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் அப்படியே கட் பண்ண வாக்கில் நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணி தையல் போடலாம்ல அப்படின்னு. இது வந்து கழுத்து வந்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காது, கழுத்து வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்ம அடித்து திருப்பி தையல் போட்டுட்டு பைப்பிங் வைக்கிறோம். இப்போ நல்லா உருட்டி தைங்க. நல்லா மடக்கி உருட்டி அப்படியே மிஷினில் வைங்க. நிறையா வீடியோவில் உங்களுக்கு பைப்பிங் சொல்லி கொடுத்துருக்கேன். பொறுமையாக உருட்டி தைச்சிட்டு வரலாம். நல்லா ஒரே மாதிரி பொறுமையாக உருட்டிட்டு வாங்க. வரலன்னு மட்டும் சொல்லாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையாக வரும். நம்ம சேனல் பார்த்து நிறைய பேர் பைப்பிங் கற்றுக்குறாங்க. கற்றுக்கிட்டு அவங்க சொல்கிறாங்க, நான் பைப்பிங் வந்து உங்கள் வீடியோ பார்த்து சூப்பராக நான் கற்றுக்கிட்டேன், ஈஸியாக இருக்குது, புரியுது, நல்லா புரியுது பைப்பிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் ஈஸியான முறையில் பைப்பிங் கற்றுக்கங்க. த்ரெட்டு வச்சோ பழகாதீங்க. அதுக்கு நண்டுக்கால் நம்ம சும்மா சும்மா மாற்றணும். அப்படி மாற்றுறனால நமக்கு சில நேரம் வந்து பிரச்சனைகள் வரும். அதனால் சும்மா நம்ம நண்டுக்கால் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் நீங்கள் அழகாக இந்த மாதிரி பைப்பிங் வச்சு தைங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம த்ரெட்டே கொடுக்காம உள்ளே வந்து கயிறு வச்சு தைச்ச மாதிரி நல்ல தின்னாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இப்போ அந்த பீஸு நம்ம வந்து கழுத்து பீஸ் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம்ல, அது கீழே வந்து தையலுக்கு 1/2 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேயும் சைட்லேயும் நம்ம தையலுக்கு விட்டுட்டு தான் கட் பண்ணணும். இப்போ அந்த ரவுண்டு வச்சு அப்படியே ரவுண்டாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. சைடில் சுற்றிலும் 1/2 இன்ச் அளவாவது தையலுக்கு நீங்கள் விடணும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இப்போ ப்ளவுஸ் பீஸில் வச்சு தையல் போட்டு திருப்பிக்க போகிறேன். சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ நான் வரைகிறேன் பாருங்க, இலை மாதிரி வரைஞ்சிக்குங்க. மேலேருந்து கொண்டுட்டு வந்துடுங்க ஒரு மொட்டு மாதிரி. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சைடில் இலை, நடுவில் வந்து அப்படியே ஒரு மொட்டு மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு வந்து செக்குடு ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரு, ரெட் கலர் 2 கலரில் எடுத்திருக்கேன். அப்படியே கட்டம் போட்டே வாங்க. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு கூட கம்மியாக தான் இருக்கும். செக்குடு வந்து ரொம்ப நான் வந்து பட்டையாக பிடிக்கலை, 1/2 இன்ச்சுக்கு கம்மியாக தான் பிடிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பிடிச்சி தைச்சிட்டு வாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சில்க் காட்டன்லாம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம இந்த சைடு பிடிச்சிடலாம். இந்த பக்கம் நீங்கள் எப்படி அந்த பக்கம் நம்ம பிடிச்சோமோ அதே அளவு தான் வரணும். கரெக்டாக அந்த சதுரம் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச் அளவு, 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், 1/2 இன்ச் அளவு இருக்காது. ஏன்னா இதுக்கு வந்து சின்ன கட்டம் தான் பிடிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம அது இலை மாதிரியும் ஒரு மொட்டு மாதிரி தான் பண்ணுறோம். அதனால் வந்து இது நான் தைக்கிறது வந்து கைக்கு, பேக் சைடுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் தைக்கிறேன்.
இது வந்து சில்க் காட்டனில் தான் கட்டம் போடுக்கிறேன். நீங்கள் வந்து அப்புறம் கமெண்டில் கேட்காதீங்க நீங்கள் என்ன கிளாத்தில் கட்டம் போடுறீங்க அப்படின்ட்டு. நான் சில்க் காட்டனில் தான் போடுறேன். இது சும்மா லாஸ்ட் பீட்டில் கிடைச்சது கலரு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். லாஸ்ட் பீட்டில் கிடைக்கிறப்ப ஃபோன் பண்ணிடுவாங்க. பெரிய பெரிய கடைகளில் சொல்லி வச்சிட்டோன்னா ஃபோன் பண்ணிடுவாங்க. அப்போ வந்து மொத்தமாக நான் போய் இந்த 1/4 மீட்ரு 1/2 மீட்ரு அந்த மாதிரி மொத்தமாக கொஞ்சம் கம்மி விலையில் தருவாங்க. அப்படி போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ அதே இது ரெட் கலர்லேயும் போட்டுடலாம் சிக்கடு. நல்ல இது ஒரு ரெட்டு. இதுக்கு அதிகம் தேவைப்படாது. ஏன்னா கைக்கு 2க்கும் 2 பேக் சைடு அந்த மொட்டுக்கு மட்டும்தான் தேவைப்படும். இதுக்கு தான் அந்த இலைக்கு வரனால இந்த க்ரீன் கலரை அதிகமாக செல்லும். அதுக்கு சிக்கடு போட்ட மாதிரி இதுக்கும் போட்டுருங்க. ஒரே அளவாக பிடிச்சிட்டு வாங்க. இப்போ திருப்பி இந்த பக்கம் பிடிச்சிடலாம். இது கிராஸாக நீங்கள் மடித்து செக்குடு போடும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும். கூட குறையாக வராது. சரியான அளவில் அந்த கிராஸை பிடிக்கிறனால உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் வந்து பயப்படாதீங்க, வருமோ வராதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. செக்குடும் தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ அப்படியே நான் பிளெயின் ரெட் கலரில் வச்சு தையல் போட்டு கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சிக்கடியில் வச்சு தைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம அந்த கேன்வாஸ் ஒயிட்டாக இருக்கனால அந்த கிளாத்து லேஸாக இருக்கும் இல்லையா, அப்போ வந்து நமக்கு வெளியில் வந்து அந்த ஒயிட் மாதிரி அந்த கலர் டல் கலராக தெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் ஒரு கிளாத்து வச்சு கேன்வாஸ் தைச்சிட்டு மறுபடியும் நான் சிக்கடியில் வச்சு தைக்கிறேன். இப்போ இது மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் பைப்பிங் கொடுக்குறேன். பிளாக் கலரில் பைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டு இப்போ மடக்கி நம்ம வந்து பைப்பிங் வைக்கலாம். இந்த ரெட் கலரு இல்லை வந்து நீங்கள் என்ன கலரு மாற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நூல் மாற்றிக்கோங்க. இப்போ சிவப்பு கலருக்கு வந்து நம்ம பச்சை கலர் நூல் போட்டோம்னா நல்லா இருக்காது, இல்லை பிளாக் கலர் நூல் போட்டாலும் நல்லா இருக்காது. அது அந்தந்த கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் அந்த நம்ம பண்ணுற டிசைன் ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அது டல் அடிக்கும். உங்களுக்கு கலர் வந்து நம்ம சோம்பேறித்தனப்பட்டு மாற்றாம விட்டுட்டோம்னா அது நல்லா இருக்காது. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. எப்போயுமே இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு அந்த பிசுரெல்லாம் உள்ளே தள்ளி விடுறதுக்கு நல்லா உதவியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே வரைக்கும் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டு இப்போ கீழே வரைக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் உள்பக்கமாக கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் பைப்பிங்கோட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த க்ரீன் கலரில் இந்த இலையை வச்சு தைச்சிடலாம். நம்ம அதுக்கு மாதிரியே தான் தைக்கணும். ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. இது தைச்சி முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக கிளாத்து விட்டு கூட கட் பண்ணிடுங்க. அப்போ பைப்பிங் வைக்கும்போது நம்ம பயப்படாமல் இருக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணிடணும். ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ பைப்பிங் வச்சாலும் நமக்கு பிரியாது. இப்போ அடிப்பக்கம் இருந்து வைங்க. அடிப்பக்கம் இருந்து இப்படி பைப்பிங் வச்சிட்டோம். இப்போ உருட்டி தைச்சிடலாம். இதுக்கு உருட்டுனெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு மடக்கு மடக்கி விட்டிங்கன்னா போதும். இதுக்கு உருட்டவெல்லாம் தேவையில்லை. ஒரு மடக்கு மட்டும் மடக்கி விட்டுருங்க.
நல்லா பொறுமையாக பண்ணுங்க. பெரிய ஊசி வச்சு நல்லா திருப்பி விட்ருங்க. அந்த பிசுறெல்லாம் அப்போ தான் உள்ளே போகும். பெரிய ஊசி வச்சு நல்லா தள்ளி விட்டுருங்க. ஏன்னா அந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, அப்போ வந்து நம்ம உள்ளே கை வந்து நம்மளால் மடக்கி உள்ளே தள்ள முடியாது. அப்போ நீங்கள் பெரிய ஊசி கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை ஈஸியாக நம்ம உள்ளே தள்ளி விட்டுறலாம். இப்போ அந்த பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டால் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இதுக்கு ஒரு தையல் போட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுறலாம். திருப்பி நம்ம பைப்பிங் வச்சிடலாம். திருப்பி பைப்பிங் வச்சுக்கோங்க. கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டு அப்படியே திருப்பி பைப்பிங் வைக்கலாம். எட்ஜிலே தையல் போடுங்க. பட்டையாக தள்ளி கிள்ளி போட்டுறாதீங்க. நல்லா எட்ஜிலே போட்டு வாங்க. போட்டு சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது சென்டராக கரெக்டாக வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு முதல்ல இந்த பூவை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இலையை கரெக்டாக வச்சு பாருங்கள். சரியாக வருதான்னு பார்த்துக்கிட்டு தைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இந்த பூ வச்சு தைச்சிடலாம். சென்டரில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இலையை வச்சு தைக்கலாம். கீழேயும் மார்க் போட்டுக்கோங்க. அந்த இது பிசுறு உள்ளே போகிற மாதிரி. நூல் வந்து நான் ரெட் கலர் போட்டிருக்கேன். இப்போ க்ரீன் கலர் ஒரு பக்கம் வச்சிட்டேன். இப்போ இன்னொரு பக்கமும் வச்சிடலாம். நல்லா ஒட்டியே வைங்க. கீழ்ப்பாகம் வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு. இந்த கட் பண்ணுறதுக்கு நான் வரைஞ்சேன் இல்லையா, அதுக்கு வந்து அகலம் 4 இன்ச்சு உயரம் 4 இன்ச்சு தாராளமாக போதும். நூல் அறுந்து போச்சு. இப்போ அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இது நம்ம வரைஞ்சிருக்கிறது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக அந்த 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல, அதுலேருந்து ரவுண்டாக அப்படியே வச்சு தைச்சிட்டு வந்துடுங்க. இங்கேயும் கழுத்து சரியான அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு வரலாம். கரெக்டாக நீங்கள் வந்து தைக்கிறது வந்து சரியாக தைச்சிட்டு வரணும். இது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த செக்குடு போட்டது வந்து செமையாக இருக்குது. இப்போ அந்த லாஸ்ட் வரைக்கும் நம்ம தைச்சி எடுத்துடலாம்.
கரெக்டாக இதே மாதிரி நீங்களும் தைச்சிருங்க. தைச்சி முடிச்சிட்டு சைடில் டாட்டெல்லாம் முடிச்சிடலாம். இப்போ வந்து கீழே வந்து நான் ரெட் கலரில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இது கிராஸ் பீஸு. நான் 3 மடித்து ஓடு தையல் போட்டிருக்கேன். இந்த பக்கத்துலேருந்தே நான் கொடுக்குறேன். இங்கிட்டு இருந்தேன், ஏன்னா நிறையா இருந்துச்சு, அதனால் இந்த பக்கம் இருந்தே கொடுக்குறேன். பைப்பிங்கை விட்டு கொஞ்சம் ஒரு நூல் தள்ளி வச்சு தைச்சிட்டு வாங்க. இப்போ சுற்றிலும் தைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்படி தைக்கிறனால என்னென்னா, இங்கே நம்ம நடுவில் கொடுத்துட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். எவ்வளோ தான் நம்ம டைட்டாக போட்டாலும் பிரிஞ்சிட்டு வராது. இப்போ 2 தையல் போட்டுருவோம் இல்லையா, அங்கிட்டும் இங்கிட்டும். அப்போ உள்ளே இருக்க கிளாத் வந்து நல்லா நின்றுக்கும் உங்களுக்கு. எவ்வளோ நீங்கள் டைட்டாக போட்டிங்கனாலும் பிரிஞ்சிட்டு வராது. இப்போ இந்த பக்கம் முன்னாடி வரைக்கும் தைச்சிருங்களா. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். நல்லா பொறுமையாக இன்னொரு தையல் போட்டுருங்க. போட்டு இதுக்கு நான் 3 மடித்து தான் ஓடு தையல் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த ஓடு தையலை பிரித்து விட்டுடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு பாசியெல்லாம் அடுத்து கடைசியாக வச்சிடலாம். நம்ம அதுக்கு முன்னாடி கை டிசைன் பார்க்கலாம். இந்த நூலெல்லாம் கரெக்டாக அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. இப்படி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு அந்த நூல் இருந்தால் பிரித்து விட்ருங்க. இப்போ கை பார்க்கலாம். கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். பைப்பிங் வச்சிடலாம். நான் எப்பயும் போல் மடித்து தையல் போட்டிருக்கேங்க. கைக்கு கிராஸ் பீஸ்ட்டு வச்சுட்டு பைப்பிங் வச்சிடலாம். நல்லா உருட்டி தைங்க. உருட்டி ஒரே மாதிரி பைப்பிங் வச்சுட்டு வாங்க. நல்லா சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இது கீழே பார்ட்ரு தான். பார்ட்ரு இருந்தாலுமே நம்ம அது மேலே டிசைன் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது லைட்டாக சைடில் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் அதே அளவு தான். அகலம் 4 இன்ச்சு, உயரம் 4 இன்ச்சு. நடுவில் மொட்டு போட்டுக்கோங்க. சைடில் இப்படி சின்னதாக நம்ம சேம் அதே மாதிரி தான். அதோடு இது கொஞ்சம் சின்னதாக நம்ம வரைகிறோம், அவ்வளோதான். குட்டியாக. அதுக்கு 4 இன்ச்சுனா அதுக்கு 3 இன்ச்சு போதும் உயரம். சின்னதாக அந்த இலையும் இந்த மொட்டும் சின்னதாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த க்ரீன் கலர் பீஸில் வச்சு எல்லாத்தையும் அயர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். அயர்ன் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இது ஒட்டை பிடிச்சி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக்குடில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம செக்குடில் வச்சு தைக்கலாம். நீங்கள் செக்குடில் வச்சு தைக்கும் போது கொஞ்சம் தள்ளி வச்சே தைங்க. இப்போ அதுக்கு நம்ம மீதம் உள்ளது இது. அதாவது நம்ம பேக் சைடு முடிச்சிட்டோம்ல, அதோட மீதி தான் இது. இதில் நான் 4 பீஸ் வச்சு தைச்சது போகவே மிச்சம் இருக்கும் நிறையா. மிச்சம் இருந்தால் பரவாயில்ல. பத்தலைன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பிடிக்கணும். அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிட்டு நம்ம பைப்பிங் வச்சிடலாம். அதுக்கு மாதிரி
அந்த தையல் மேலே போட்டுவாங்க. தள்ளி ஏது போட்டுறாதீங்க, பைப்பிங் நல்லா வராது. ரெண்டாவது அந்த இலையோட ஷேப் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்காது. கரெக்டாக அந்த தையல் கேன்வாஸ் தையல் மேலே போட்டுவாங்க. இல்லை அப்படி இல்லைன்னா திருப்பி நீங்கள் இதை மடித்து நீங்கள் தைக்கும்போது மேலே வந்து தையல் தெரியும், 2 தையல் தெரியும். அப்போ 2 தையல் தெரிஞ்சால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால் அந்த தையல் மேலே போட்டு வந்துடுங்க. அப்போ அப்படியே மடித்து நம்ம பச்சை கலர் நூல் மாற்றிட்டு பைப்பிங் வைக்கலாம். பச்சை கலர் நூல் மாற்றும் போது அந்த 4 பீஸையும் நம்ம முடிச்சிடலாம் கைக்கு. அடுத்து ரெட் கலர் நூல் மாற்றி அந்த 2 பீஸும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். ஆனால் அந்த நூல் மாற்றி மாற்றி நம்ம தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கு. ஏன்னா வந்து ஒரே நூல் போட்டு தைக்க முடியாது இல்லையா? கையில் பெரிய ஊசி வச்சுட்டு இந்த கார்னரில் அந்த மாதிரி மடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்குமே அதுதான். ஆனால் வந்து அந்த ஒரு இடத்த விட்டுட்டு மற்ற பக்கம்லாம் நம்ம உருட்டி தைக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். இப்போ அதில் கட் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த இலையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு ரெட் கலரில் செக்குடு பிடிச்சிடலாம். இப்போ சுற்றிலும் இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ தையல் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் செக்குடில். இப்போ பைப்பிங் கொடுத்துடலாம் பிளாக் கலரில். அப்படியே திருப்பிடலாம். இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப குட்டினால கொஞ்சம் கஷ்டம்தான். வளைச்சி பிடிச்சி நம்ம தைக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம அழகாக வரணும்னா ட்ரை பண்ணி தான் ஆகணும். இப்போ அதை சுற்றிலும் பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்க பீஸு எல்லாத்தையும் சூப்பராக கட் பண்ணிவிட்டு நீட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த பைப்பிங்கோட ஃபினிஷிங்கு ரொம்ப அழகாக வரும். பீஸில் கட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது, சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். கீழே பார்டர் கொடுத்துடலாம் ரெட் கலரில். கொஞ்சம் அந்த பார்டர் தூக்கி வச்சு தையல் போட்டிங்கன்னா அடியில் இருக்கிறதும் சேர்த்து உங்களுக்கு தையல் விழுந்துடும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெட் கலரில் இருக்கிறத நம்ம வச்சு தைக்கலாம். இதுக்கு நூல் மாற்றிடுங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ க்ரீன் கலர் நூல் மாற்றிக்கலாம். இப்போ அந்த க்ரீன் கலரில் நூல் மாற்றிட்டு அந்த பக்கமும் தைச்சிடலாம். இந்த இதை வந்து இப்போ மேலே தூக்கி விட்டுருங்க. தூக்கி விட்டுட்டு தைச்சிட்டு நம்ம அப்படியே மறுபடியும் மடக்கி தையல் போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு எந்த பிசுறுமே தெரியாது. இப்போ எதுவுமே தெரியல. இப்போ முடிச்சாச்சு ரொம்ப அழகா. இப்போ நம்ம பாசி வைக்கலாம். பாருங்கள் 2 கைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியாச்சு.
அடுத்து நம்ம பாசி வைக்கலாம். பாருங்கள், இந்த இதில் சாரியில் இருக்க மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துடும். இப்போ அந்த செக்குடு மேலே அந்த கரெக்டாக அந்த கார்னர் பிடிச்சிருக்கோம்ல, பிடிச்சிருக்கிறதுல கரெக்டாக பாசி கொடுத்துருங்க. எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கைக்கும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம பாசி கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக தெரியும். இல்லை பாசி இல்லாமையும் சூப்பராக போடலாம். உங்கள் ப்ளவுஸ் கூட இந்த மாதிரி செம்மையாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக ரெடி பண்ணி போடுங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள் கைக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சாரிக்கு அந்த இதில் இருக்க பூ மாதிரியே நம்ம பண்ணிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.